திருமண மோசடி புகார் சின்னத்திரை நடிகை போலீஸ் விசாரணைக்கு ஆப்சென்ட் ஆனதால் பரபரப்பு. சென்னை போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராஜ்கண்ணன். தொழில் அதிபரான இவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் சின்னத்திரை நடிகை ரெகானா பேகத்தின் மீது புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தன்னிடம் திருமண மோசடி செய்து 20 லட்சம் ரூபாய் வரை பணம், நகைகளை பெற்று ஏமாற்றியதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். 2023 செப்டம்பர் மாதம் என் ஃப்ரெண்டு மூலியமா இவங்க அறிமுகமாகறாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்டென்ஷனாக என்னை அறிமுகப்படுத்தி சொல்லி கேட்டு தான் இவங்க என்கிட்ட அறிமுகமாயிருந்தாங்க. அப்புறம் தெரிய வந்துச்சு. வந்த உடனே பேசினாங்க, நல்லா ஃப்ரெண்டாக பண்ணாங்க. ஒரு 2 நாள் பேசிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் பற்றிலாம் பேசிட்டு இருப்பாங்க, வாய்ஸ் ஓவர்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாக 2 நாள் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கோம். அப்போதான் சொன்னாங்க, நான் சிங்கிள் பேரண்ட், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் சந்தோஷமா இருக்கும்னு அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது, அப்படியா பார்க்கலாம், நானும் அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் 10 நாள் அப்படிங்கும்போது அவங்க அம்மா கூட்டு போய் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க வீட்டை வச்சு என்ன பேசுறாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும், என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறா, கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ட்ராவல் ஆகிறாங்க. போகும்போது என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம், நான் ஒரு ரீல் போடுறதாங்க, எல்லாம் ஒன்றா பழகிட்டு கொஞ்ச நாள் போகும்போதே எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணணும்னு என்னை கேட்டாங்க. அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸில் காசு ஏமாற்றிக்காங்க. அதுக்கும் நான் சொல்கிற ரீசன், ஒரு பிஸ்னஸ் எனக்கு இம்ப்ரூவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒரு இடத்த சொல்லி விடுறோம். அந்த ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசுகிறாங்க. 8 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க அந்த இடத்த எடுக்கிறாங்க. ஒரு 2 மாதம் ரன் பண்ணுறாங்க. இவங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னு உடனே யாரோ அது ஹராமன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி அது காசை திருப்பி வாங்கி கொடுத்துருந்தாங்க. புகாரின் பேரில் பூந்தமல்லி போலீசார் இருவரையும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். இதையடுத்து ராஜ்கண்ணன் தனது வழக்கறிஞர்களுடன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் ஆஜராகினார். அப்போது ஆவணங்கள், செல்போனில் பேசிய உரையாடல் ஆகியவற்றை போலீசாரிடம் காண்பித்தார். இதற்கிடையே சின்னத்திரை நடிகை ரெகானா பேகம் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்கண்ணன் தன்னை திருமணம் செய்து ரெகானா பேகம் மோசடி செய்ததாகவும், திருமணம் முடிந்த கையோடு தன்னை அச்சுறுத்தி மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தெரியாமலாம் யாரும் பண்ணல, எல்லாம் தெரிஞ்சா, யாரும் குழந்தை கிடையாது. பார்த்துருப்பீங்க போட்டோவை, எல்லாமே சொல்லிதான். ட்ரெஸ் எனக்கு முன்னாடி நாள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவங்க தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஒன்னே ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஷர்ட்டும் அந்த வேஷ்டி மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். மற்ற இது வரைக்கும் அந்த 6 மாசத்துல எல்லா செலவுமே நான் தான் பார்த்துருக்கேன். முன்னாடி நாள் தான் போய் வாங்குறோம், அன்னைக்கு போடுறோம், அன்னைக்கு வெயிட் பண்ணுறோம். 1 hour எங்க வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் போகிறோம். அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியும். எல்லாமே பண்ணதுக்கும் அன்னைக்கு நைட்டு அவங்க இல்லை கல்யாணம் முதலாளமா என் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி அவங்க அம்மா தான் என் வீட்டுக்கு அனுப்புறாங்க. என் வீட்டு தான் நம்ம இருக்கா. மறுநாள் நான் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்ல பிஎம் ஜுவல்லர்ஸ்ல திருப்பியும் போயிட்டு ஒரு செயின் இடமா இருந்தது, எங்க பூர்வீக செயின், அதையும் மூட்டா ஓட்ட கொடுக்குற ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்காப்ல. மறுநாள் அவங்க பொண்ணை போய் ஹாஸ்டல்ல பார்த்து வரோம். அவங்க கங்கராஜ் சொல்றா, எல்லாமே 2 நாள் நல்லா தான் போகும். இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது தெரியல. எனக்கு டிமாண்ட் அதிகமாக வச்சு செய்வேன் சொல்லி எனக்கு சில கமிட்மெண்ட்லாம் கேட்டாங்க. நான் முடியாது, அந்த மாதிரி என்னால பண்ண முடியாது, இதுக்கு இன்டென்ஷனா இது வந்ததுனால இது கிளியரா தெரியுது ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ரெகானா பேகத்தின் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும், விரைவில் நீதிமன்றத்தை நாடி இதற்கு ஒரு தீர்வு காண்பேன் என்றும் அவர் கூறினார். வேதா நியூஸ் டைம்ஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத், பூந்தமல்லி.